ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பார்த்தோம்ல அந்த வீடியோட கண்டினியூ தான் இது. ஸோ இதே வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் வந்து ஆர்டர் பண்ணிட்டு வந்து நாங்கள் வந்து காலையிலே வந்து கிளம்பி வந்து சாப்பிட்டுருக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடையில் தான் உட்காந்துருக்கோம். என் மகன் வந்து உட்காந்துருந்தான். கேக்கெலாம் வந்து என்ன டிசைன் வேணும்னு சொல்லி அந்த அக்கா கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டிசைன்லாம் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடை செல்லில் பார்த்து வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டிசைன் மாதிரியே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கேக்கும் அப்புறம் ட்ரெஸ்ஸும் வந்து என் மகனுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சைக்கிள் எடுத்த வீடியோ வந்து பிறந்த நாள் இன்றைக்கினா மறுநாள் தான் போய் நான் சைக்கிள் எடுத்தேன். ஏன்னா பைசா வந்து இல்லை. சண்டே எங்கள் அம்மாவில் வாங்கி தான் நான் வந்து சைக்கிள் எடுக்க போனேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு மாதம் கழிச்சு நான் கொடுக்கணும் ரிட்டனு. வயசெல்லாம் அவங்க வந்து எனக்கு கொடுக்கலையா, அதனால் சரின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுக்க வந்து போயிருப்பேன். அந்த வீடியோ சேர்த்து வந்து இது அவனுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீடியோ சேர்த்து வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வந்து எங்கள் மாமா அப்புறம் எங்கள் அக்கா வரல, எங்கள் மாமா பிள்ளைங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு அந்த கேக் வெட்டிடலாம்னு சொல்லிட்டு கேக்கெலாம் வாங்கிட்டு வந்துருச்சு. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து கேக் வந்து வெட்ட ஆரம்பிச்சோன்னா என் மகனுக்கு நான் விட்டேன், என் மகன் எனக்கு விட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாக போச்சுங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கேக்கெலாம் வெட்டி முடிச்சுட்டு பிறகு எங்கள் மாமா வந்தார், அவர் வெட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் வெட்டி ஊட்டி அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து வெட்டி ஊட்ட சொன்னதுக்கு எனக்கு வேண்டவே வேண்டாம், கேக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். என்னன்னே தெரில, கேக்குன்னு ஆசைப்படுவான், வெட்டுறதுக்கு மட்டும் ஆசைப்படுறான்னு தவிர சாப்பிட ஆசைப்படவே மாட்டேங்கான். அப்புறம் எங்கள் அம்மா வந்து நீ பிஸ்கட்டே தின்னுட்டான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பிஸ்கட் எடுத்து கொடுக்குது. 2 பிஸ்கட் கொடுத்துட்டு இது வந்து ஓட விட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் இருந்திருக்கா, இதுவே 5 நிமிஷம் கிட்ட இந்த வீடியோ, அதனால தான் ரொம்ப ஓட வந்து விட்டுருப்பேன். சரின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க வர சொல்லியிருந்தேன். அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்குலாம் கொஞ்சம் அந்த கேக்கை வந்து வெட்டி கொடுத்தாச்சு. வெட்டி கொடுத்தோன்னு எங்களுக்கு எல்லாருமே வந்து சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு வந்து முக்கியம். கேக் வந்து வேண்டாம், கேக் கூட நம்ம பெற சாப்பிட்டுக்கலாம், ஃபஸ்ட் நம்ம சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பாடு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி மாதிரி தான் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து தொட்டுக்கு வந்து தயிர் வெங்காயம் வந்து வச்சிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு வந்து சாப்பாடு வந்து எல்லோரும் உட்காந்தாச்சு. எல்லோரும் வந்து சாப்பிட்டுருக்கோம். சரின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம என்ன சொல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னோட மகனோட ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோவும் போட்டிருக்கேன், காலையில் எடுத்த ஃபோட்டோ. நைட்டுக்கு வந்து நான் ஃபோட்டோ எடுத்துருக்க மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேக் ஃபோட்டோவும் போட்டிருக்கேன். ஸோ நான் இந்த சேனலில் வந்து சீரியலும் போடுவேன், ஷார்ட்ஸும் போடுவேன். ஸோ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.